அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அடுத்துள்ள பாதரை பகுதியில் 2 வடமாநில இளைஞர்கள் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவத்தில் காவல்துறை தற்போது விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல் கண்காணிப்பாளர் நேரில் விசாரணையிலும் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை பாதரை பகுதியில இன்று காலை ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் என்பது தற்போது அந்த பாதரை பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து ஒடிசா மாநிலத்தை சார்ந்த முன்னா மற்றும் துகலை சென்ற 2 வடமாநில இளைஞர்கள் அந்த பாதரை பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் நூற்பாலையில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இந்த 2 இளைஞர்களுக்குமே கடந்த 1 மாதங்களாக தொடர்ந்து மோதல் என்பது இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிலையில முகேஷ் அந்த முன்னாளுடைய கையை துக்லேஷ் 1 வாரத்திற்கு முன்பு உடைத்ததாக போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த நிலையில இன்று அதாவது நேற்று இரவு இந்த இருவருமே அருகில் இருக்கின்ற மதுபான கடையில மது அருந்திவிட்டு சென்றதாகவும், அதே சமயத்துல இன்று காலை 8 மணி அளவில் அந்த பாதரை பகுதியில் இருக்கின்ற அந்த சாலையில 2 வடமாநில இளைஞர்களுமே ஆங்காங்கே சாலையில் ஓரத்தில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் என்பது பொதுமக்கள் பார்த்திருக்கின்றனர். தொடர்ந்து இங்கு 2 சடலங்கள் இருக்கின்றது என காவல்துறைக்கு தெரிவித்த நிலையில காவல்துறை வெப்படை காவல்துறை பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் ஏடிஎஸ்பி சண்முகம் போன்ற காவல்துறை அதிகாரிகள் தற்போது அந்த கொலை நடைபெற்ற இடத்தில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றதா அல்லது வேற ஏதேனும் இந்த இடத்துல ஆதாரங்கள் கிடைக்குமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் அந்த இடத்துல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து வடமாநில இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்த சக வடமாநில இளைஞர்கள் தற்போது அந்த கொலை நடைபெற்ற இடத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து தன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய உறவினர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அங்கு சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட அந்த தனியார் நூற்பாலையில் பணிபுரிகின்ற வடமாநில தொழிலாளிகள் மற்றும் இளைஞர்கள் கொலை நடைபெற்ற இடத்தில் பார்த்து வருகின்றனர். அதே சமயத்தில் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வோம் என்பதுதான் போலீசாருடைய குறிக்கோளாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.